ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடலை பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வித்தியாசமாக இப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அதுக்கு நான் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் கிட்டத்தட்ட 250 கிராம் அளவிற்கு. இதை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி 2 டைம் நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்லேயே கழுவி வச்சுட்டு நம்ம இதை தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். 4 மணி நேரம் இல்லைன்னா 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் போல் ஊற வச்சிட்டோம். இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை முக்கால் வயசு போட்டுட்டு நம்ம கடைசியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் போட்டோன்னா எல்லாமே மசிஞ்சிடும். முழு கடலை பருப்பு நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் நம்ம தனியாக ஒரு கையளவு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4லேருந்து 5 பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நம்ம மிக்ஸியில் அடிச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். அதில் நான் ஒரு 5-6 கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு வச்சுருந்தோம் இல்லையா கடலைப்பருப்பு முழுசாக, அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையிலே நல்லா கலந்து விட்டுக்குங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம அடுப்பில் சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்து நம்ம சின்னதாக உருண்டையாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி லைட்டாக ப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் உள்ளங்கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அந்த மாதிரி கூட ரவுண்ட் ஷேப் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளங்கையில் எண்ணெய் தடவிட்டு அதில் கட் பண்ணி இந்த மாதிரி கூட நீங்கள் ரவுண்டாக அழகாக வச்சுக்கலாம். நான் இது மாதிரி ஒரே கையாலே எடுத்து செய்கிறேன். நீங்கள் எல்லாமே தட்டி ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுப்பீங்க. நான் டைரெக்டாகவே அப்படியே தட்டினோடனே ஆயிலில் போட்டு பொரித்து எடுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு பக்கம் வெந்துடுச்சுன்னா அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது ஒன்று ஒன்றா திருப்பிட்டோன்னா இது மெயினாக என்னென்னா நம்ம அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம அதிக தீயில வச்சிட்டோன்னா ஃபுல்லாக கலர் ப்ரௌன் கலராக மாறிடும். ஆனால் உள்ளே பருப்பு வேகவே வெந்திருக்காது. அதனால் நம்ம சிம்மிலே வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நம்ம திருப்பி போட்டுகிட்டே இருந்தோன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இந்த அளவு இருக்கும்போது நம்ம இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கலர் மாறினுச்சுன்னா கறிவிட நல்லா இருக்காது. சிம்மிலே வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.